வணக்கம் மகளே. பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சு. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இந்த வீக்கில் யார் 2 பேர் பெஸ்ட்டாக தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்க சிறைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். இதில் இந்த வீக் சாண்ட்ரா அண்ட் திவ்யா அவங்க 2 பேரும் தான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் பிக் பாஸ் ஒரு டியூஸ்ட் வச்சுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகணும். அதாவது சமையல், க்ளீனிங், பாத்ரூம் க்ளீன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லுறாரு. இதுக்கு மேற்பார்வையாளராக, அதாவது அவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு வின் பண்ண அணியோட கேப்டன் அதாவது விக்ரம் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி திவ்யா அப்புறம் சாண்ட்ரா அவங்களுக்குள்ள விக்ரமுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இவர் வேலை சொல்லுற போது அதை செய்யாமல் இவங்க மறுத்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இழுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஒசரம் தான் பிக் பாஸ் இந்த டாஸ்க் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திவ்யாவும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விக்ரமும் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, நாங்கள் குளிச்சுட்டு செய்வோம் இல்லை குளிக்காமல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு ரிப்ளைவும் கொடுத்து அவங்களோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த கேம் மூலியமாக திவ்யா, சாண்ட்ரா, விக்ரம் இவங்க 3 பேர்த்துக்கும் எந்தளவு ஸ்கோர் மக்கள் மத்தியில் கிடைக்குது அப்படின்ட்டு. பார்வை தான் வெட்டி விட்டுட்டாங்க. கிடைக்கட்டும். இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.